இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக மாங்காய் போட்டு மீன் கறி வச்சேன். எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான மீன் பார்த்திங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டான சால மீன் தான். சால மீனில் தான் இன்றைக்கி மாங்காய் போட்டு எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 4 சின்ன உள்ளி, மஞ்சள் பொடி, ஜீரகம் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். மீன் கறி வைக்கிற பாத்திரத்தில் இந்த தேங்காவை அதில் ஊற்றிட்டு அதில் நம்ம போட போகிற மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு அதுக்கப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தோம்ல அதோட புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடணும். மீனும் இது கூடவே போடுவேன். ஆனால் மாங்காய் போட்டிருக்கனால மாங்காய் கொஞ்சம் வெந்துச்சுன்னா அடுத்து நம்ம மீன் போடும்போது அது கொஞ்சம் உடையாமல் இருக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு மாங்காவும் முழுசாக இருக்கும், மீனும் உடையாது. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த சால மீனை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்போ டேஸ்ட் பார்த்துக்கணும். புளி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமாட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதித்து மாங்காய், மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கணுன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ டேஸ்டான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.